இவள் ஒருபோதும் பெரும் இராணுவத்தை தலைமையேற்று நடத்தவில்லை. எந்த ஒரு அரசாங்கத்தையும் ஆளவில்லை. சான்றோர்கள் மத்தியில் தத்துவங்கள் பேசவில்லை. மிகப்பெரிய சொற்பொழிவுகள் ஆற்றவில்லை. $1 பில்லியன் நிறுவனம் நடத்தவில்லை. மீடியாவில் அவள் தோன்றியதே இல்லை. அரசியல் மேடைகளில் கூட அவள் குரல் ஒலிக்கவில்லை. அவ்வளவு ஏன், விவிலியத்தில் கூட அவர் பேசிய வார்த்தைகள் ஒரு பக்கத்துக்கும் குறைவாகவே இருக்கிறது. ஆனாலும் ஒரு உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சி மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் நேஷனல் ஜியோகிராஃபி அவரை உலக வரலாற்றிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த பெண் என்று அறிவிக்கிறது. இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆய்வு ஒரு ஆன்மீக தேடல் அல்ல. விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்த நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் பல கட்ட ஆய்வுக்கு பிறகு அறிவித்த ஒரு உண்மை இது. உலகிலேயே வேறு எந்த பெண்ணும் இவரை போல் உயர்த்தப்படவில்லை. இந்த ஒரு பெண்ணின் பெயர்தான் தேசங்களின் அடையாளத்தை மாற்றியது, சமூக மாற்றங்களை உருவாக்கியது, கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் புரட்சியை ஏற்படுத்தியது. இன்று அந்த இரகசியத்தை உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். உலக வரலாற்றிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த பெண் என்று யாரை அது அறிவித்திருக்கிறது தெரியுமா? அவள்தான் நம்முடைய அன்னை மரியாள். இன்று உலகின் எந்த ஒரு பெண்ணுக்கும் கிடைக்காத பெருமை அவருக்கு கிடைத்திருக்கிறது. எல்லா தலைமுறையும் அவரை பேருடையாள் என போற்றி வருகின்றது. நேஷனல் ஜியோகிராஃபிக் இதை சொல்வது வரலாறும் விஞ்ஞானமும் நமது விசுவாசத்தின் முன்பாக தலையை தாழ்த்தி நிற்கிற ஒரு கணம்தான். இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தின் ஆய்வு இன்று நம் முன்பாக நம்முடைய விசுவாசத்தை விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன் நாசரேத்து ஊரிலே வாழ்ந்த இந்த சாதாரண பெண்மணிக்கு எப்படி இந்த அங்கீகாரம் கிடைத்தது? இதற்கு பின்னால் சமயத்தை பரப்புகிற நோக்கமோ, இதற்கு பின்பாக அரசியலோ அதிகாரமோ இல்லை. ஆனால் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் கண்ணீரும் இதில் அடங்கியிருக்கிறது. சமூகத்தில், தேசங்களில் அவர் ஏற்படுத்திய தாக்கம், மனித உள்ளங்களில் அவள் ஏற்படுத்திய சலனம், உலகத்தின் பல பகுதிகளில் இந்த பெண்ணால் ஏற்பட்ட மாற்றங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில்தான் இந்த உண்மை வெளியிடப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த தாயின் தடங்கள் பதிந்திருக்கின்றன. வரலாற்றில் வேறு எந்த பெண்ணை விடவும் அதிகமாக கலை, இலக்கியம் மற்றும் இசையை மரியாவின் இருப்பு ஊக்கப்படுத்தி இருக்கிறது. உள்ளூர் பண்பாடுகள் மற்றும் சமூக போராட்டங்களை பிரதிபலிக்கும் வகையில் கலைஞர்கள் தொடர்ந்து அவரது முகத்தை முன்னிலைப்படுத்துவது அவரது காலத்திற்கும் அப்பாற்பட்ட பொருத்தத்தை நிரூபிக்கிறது. மைக்கேல் ஆஞ்சலோவின் பியேட்டா போன்ற மறுமலர்ச்சி கால சாதனைகளில் இருந்து சமகாலத்து தெருச்சுவர் ஓவியங்கள் வரை அவர் ஒரு உலகளாவிய தாயாக சித்தரிக்கப்படுகிறார். அதிகமான துன்பத்தை சந்தித்தவராக இருந்தாலும் அவர் வலிமையானவர். தன்னை தாழ்மையானவராக அவர் முன்னிறுத்தினாலும் அவர் உயர்த்தப்பட்டவர். ஏன் இவள் உலகின் சக்தி வாய்ந்த பெண்மணி? ஏன் இந்த தொலைக்காட்சி ஆவணப்பட நிறுவனம் அன்னை மரியாவை உலகின் சக்தி வாய்ந்த பெண்மணி என்று அறிவித்திருக்கிறது என்றால், சக்தி என்ற வார்த்தையை கேட்கும்போது நமக்கு உடனே நினைவுக்கு வருவது அதிகாரம், பணம், புகழ். ஆனால் உண்மையான சக்தி மனித இதயங்களை ஈர்ப்பது, கோடிக்கணக்கான மக்களின் கண்ணீருக்கு
ஆறுதலாக இருப்பது. நண்பர்களே, உங்கள் ஜெபங்கள் பதிலளிக்கப்படவில்லை என்று நினைத்து ஏமாற்றமடைந்திருக்கிறீர்களா? ஒரு தாய் அவர் தன் பிள்ளையின் குரலை கேட்க மாட்டார் என்று நினைக்கிறீர்களா? இன்று நாம் பார்க்க போவது நம் ஒவ்வொருவருடைய ஜெப வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தாயின் வல்லமையான பரிந்துரையின் உண்மையான நிகழ்வுகள். அவர் ஒருபோதும் போர் புரியவில்லை. ஆனால் மெக்சிகோ, போலந்து போன்ற நாடுகளின் சுதந்திர போரில் அவருடைய படமே கொடியாக பிடிக்கப்பட்டது. இந்த வீடியோவை நீங்கள் காணும் நிமிடங்கள் உங்கள் பார்வையை நிச்சயமாக மாற்றக்கூடும். நாசரேத்தின் எளிய யூத பெண்ணாக இருந்து பில்லியன் கணக்கான மக்களின் வல்லமையான பரிந்துரையாளராக, நம்பிக்கையின் சின்னமாக மாறிய விதத்தை நேஷனல் ஜியோகிராஃபி ஆய்வு நிறுவனம் அன்னை மரியாள் வழியாக ஏற்பட்ட மாற்றங்களை சில நிகழ்வுகள் வழியாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அவருடைய சக்தியின் மூலம் என்ன, அவருடைய சக்தியின் அடிப்படை என்ன என்ற கேள்வியிலிருந்து அதன் ஆய்வு முடிவுகள் தொடங்குகிறது. இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். இந்த ஒரு வார்த்தை, ஆகட்டும் என்கிற இந்த ஒரே வார்த்தை மனித வரலாற்றின் போக்கையே மாற்றியது. இதுதான் கடவுளின் சித்தத்திற்கு முழுமையாக சரணடையும் சக்தி. இதுவே உண்மையான வல்லமை. இந்த ஆகட்டும் என்ற வார்த்தைக்கு பிறகு மரியாள் ஒரு புதிய பணியை தொடங்குகிறார். என்ன பணி என்றால், நமக்காக பரிந்து பேசுகின்ற பணி. கானாவூரின் திருமண விருந்தில் இவர்களுக்கு ரசம் தீர்ந்துவிட்டது என்று சொல்வதன் மூலம் அவர் இயேசுவின் முதல் அற்புதத்தை தூண்டுகிறார். இன்றும் நம் தேவைகளை, நம் கண்ணீரை நம்முடைய தேவ மாதாவிடம் கொண்டு செல்கிற பொழுது அவர் இயேசுவிடம் சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை நடக்க வைப்பார். இதன் அடிப்படையில் தான் கிபி 431 திருச்சபையின் எபேசு சங்கம் அவரை தியோட்டோகோஸ், அதாவது கடவுளை தாங்கும் தாய் என்று அறிவிக்கிறது. அவர் இயேசுவின் தாய் மட்டுமல்ல, திருச்சபையின் நம் ஒவ்வொருவரின் தாயும் அவர்தான். கிபி 40ற்கு பிறகு மரியாவின் காட்சிகள் 2000க்கும் அதிகமாக வெளிப்பட்டிருக்கின்றன. அதிகமாக ஏழை குழந்தைகளுக்கும் சிறு கிராமங்களில் போரினாலும் இனக்கலவரங்களினாலும் உருக்குலைந்த இடங்களிலும் மாதா தொடர்ந்து காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறாள். இவள் நாடுகளின் அடையாளத்தை மாற்றிய ஒரு தாய். இதுதான் மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் பகுதி. நேஷனல் ஜியோகிராஃபிக் சொல்லுகிறது, மெக்சிகோ, ரஷ்யா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அன்னை மரியாவின் பரிந்துரைகளால் ஏற்பட்ட மாற்றங்கள் சமயங்களின் எல்லையை தாண்டியதாகும். மெக்சிகோவில் அவர் முழு தேசத்தின் அடையாளமாகவே மாறிவிட்டார். 1531 மெக்சிகோவில் ஒரு புரட்சி நடந்தது. அரசியல் புரட்சி அல்ல, ஆயுத புரட்சி அல்ல, ஒரு தாயின் தரிசனம், ஒரு அம்மாவின் தரிசனம், ஒரு முழு நாட்டின் ஆன்மாவை மாற்றிய புரட்சி அது. அதே புரட்சி ருவாண்டாவின் மலைகளிலும் பிரான்ஸ் நாட்டின் குகைகளிலும் நடந்தது. இன்று அந்த புரட்சியின் மத்தியில் இருக்கும் அந்த தாயை பற்றி சிந்திப்போம். இப்போது உலக வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய அன்னையின் 3 காட்சிகளை நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் கோடிட்டு காட்டுகிறது. முதலாவதாக குவாதலூப்பே அன்னை. 1531 மெக்சிகோவில் ஸ்பானியர்களுக்கும்
பூர்வகுடி மக்களுக்கும் இடையே மோதல் நடந்து கொண்டிருந்தது. அப்போது அன்னை மரியாள் ஒரு பூர்வகுடியான ஜுவான் டியாகோவுக்கு தோன்றி அவரது சொந்த மொழியில் அவரோடு உரையாடினார். அவர் தந்த அடையாளம் ரோஜா பூக்களும் மற்றும் அவரது படம் ஜுவான் டியாகோவின் வஸ்திரத்தில் அதிசயகரமாக பதிந்தது. இந்த புதுமைதான் ஒரு முழு தேசத்தையும் ஒன்றிணைத்தது. மக்களுக்கு இடையே இருந்த மோதல் முடிவுக்கு வந்தது. எனவேதான் இவளை தேசங்களின் அடையாளத்தை மாற்றிய தாய் என்று இந்த ஆய்வு நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இன்றும் லட்சக்கணக்கானோர் மெக்சிகோ நகரில் உள்ள அவரது பசிலிக்காவுக்கு புனித யாத்திரை சென்று கொண்டிருக்கின்றனர். இரண்டாவதாக, அதிசயங்களின் தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிற த மிராக்கிள் ஃபேக்டரி என்று அழைக்கப்படும் பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகர் 1858 ஒரு ஏழை நோய்வாய்ப்பட்ட சிறுமியான பெர்னதெத்துக்கு அன்னை மரியாள் நாமே அமலோற்பவ அன்னை என்ற பெயரில் தோன்றினார். அவர் சொல்படி ஒரு குகையின் அருகில் தோண்ட அங்கு ஒரு அதிசய நீரூற்று வெளிப்பட்டது. இன்று ஆண்டுக்கு 6 மில்லியன் பக்தர்கள் அங்கு வருகின்றார்கள். 80,000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் குணம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். 7,000 குணமாக்கல்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது மரியாவின் பரிந்துரை இன்றும் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதற்கான உயிரோட்டமான சான்றுதான் இந்த லூர்து நகர் என்று இந்த தொலைக்காட்சி நிறுவனம் எடுத்துரைக்கிறது. மூன்றாவதாக, நெருக்கடி மற்றும் மோதல்கள் நிறைந்த பகுதிகளில்தான் அன்னை மரியாள் பெரும்பாலும் காட்சி கொடுக்கிறார். அன்னை எப்போதும் மகிழ்ச்சியான செய்தியை மட்டும் தரவில்லை. சில நேரங்களில் ஒரு தாய் தன் குழந்தைகள் தவறான பாதையில் செல்வதைக் கண்டு எச்சரிக்கிறார், அழுகின்றார். ருவாண்டாவின் கிபஹோவில் 1981-83 இந்த காலகட்டத்தில் 3 பள்ளி மாணவிகளுக்கு அன்னை வார்த்தையின் தாய் என்ற பெயரில் தோன்றினார். அவர் அழுதார், கண்ணீர் விட்டார். மனம் திரும்புங்கள் மக்களே, மன்னிப்பு கேளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் ஒரு பயங்கரமான காட்சியை தீர்க்க தரிசனமாக காட்டினார். அந்த காட்சியில் நதிகள் போல பாய்ந்தோடும் இரத்தம், மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொன்றளிப்பது, இந்த தீர்க்க தரிசனம் 1994 நடந்த 8 லட்சம் மக்களை கொன்ற ருவாண்டா இனப்படுகொலையை 12 வருடங்களுக்கு முன்னதாகவே மரியாவினுடைய காட்சி முன்னறிவித்தது. இது ஒரு தாயின் துன்பம், வலி நிறைந்த எச்சரிக்கை. இந்த தீர்க்க தரிசனம் வத்திக்கானால் 2001 அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் அன்னை மரியாவால் ஏற்பட்ட மாற்றங்களை ஆய்ந்தறிகிற போது தேவ மாதா அன்பு, கருணை மற்றும் தாய்மையின் வலிமை ஆகியவற்றின் உலகளாவிய சின்னமாக விவரிக்கப்படுகின்றார். பிலிப்பைன்ஸில் இருந்து மெக்சிகோ வரை, போலந்தில் இருந்து இந்தியா வரை ஒவ்வொரு பண்பாடு மற்றும் உலகின் மூலை முடுக்கெல்லாம் அவரது இருப்பு காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, அன்னை மரியாளின் செல்வாக்கு மதங்களின் எல்லையையும் தாண்டியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக முஸ்லிம் மதத்தினர் கிறிஸ்தவர்களைப் போலவே அன்னை மரியாளை எல்லா பெண்களுக்கும் மேலாக புனிதமாக கருதுகிறார்கள். முஸ்லிம்களின் புனித நூலான திருக்குரானில் மரியாளின் பெயர் 34 தடவை குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
அங்கு அவள் இறை நம்பிக்கை, கற்பு ஆகியவற்றின் சின்னமாக போற்றப்படுகின்றாள். உலகம் முழுவதும் 1600 மில்லியன் முஸ்லிம்களின் பெரும் மதிப்பை அவள் பெற்றிருக்கிறாள். நவீனமயமாக்கல் மற்றும் மதச்சார்பற்ற நிலை இருந்தும் மரியாளின் மீதான பக்தி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா ஆகிய பகுதிகளில் உள்ள உலகத்தின் தென்பகுதியில் மரியாளின் திருத்தலங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான திருப்பயணிகளை ஈர்க்கின்றன. தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய சமூகங்களில் கூட நெருக்கடி, துயரம் மற்றும் அவநம்பிக்கையின் நேரங்களில் மக்கள் அவரிடமே திரும்புகிறார்கள். இந்த தேவமாதா கடவுளின் ஒரு தாய்மை நிறைந்த முகத்தை அவர் உருவகப்படுத்துகிறார். மென்மையான, கருணை நிறைந்த மற்றும் எப்போதும் அணுகத்தக்கவர் என்று நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் மரியாவை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த ஆய்வு நிறுவனம் சொல்வது போல சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த, மக்களின் மனதை கவர, பிறர் சரணடைய துணிச்சல் கொடுக்கும் சக்தி இந்த தேவ மாதாவிற்கு உள்ளது. பல நேரங்களில் நாம் பணத்தின் பின்பாக, அதிகாரத்தின் பின்பாக ஓடுகிறோம். நம்முடைய அன்றாட கவலைகளில், வேலை பளுவில், நிம்மதியில்லாத இரவுகளில் நம் ஜெபங்கள் பதிலளிக்கப்படாத போது நாம் பல நேரங்களில் விரக்தி அடைகிறோம். எல்லா பலத்தையும் இழந்து நம்பிக்கை இழந்த தருணங்களில் நமக்கு சரணடைய ஒரு இடம் தேவைப்படுகிறது. அந்த இடம்தான் நம்முடைய தேவ மாதா அன்னை மரியாள். இயேசுவின் தாய் மரியாள் போன்று வேறு எந்த ஒரு பெண்ணும் இவ்வளவு பரவலாக பாராட்டப்பட்டதோ அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தியதோ இல்லை. அவரது அழைப்பு உலகளாவியது. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவருடைய படங்கள் தேவாலயங்கள், வீடுகள், கடைகள், விமான நிலையங்கள் மற்றும் மக்களுடைய இதயங்களை இன்றளவும் அலங்கரித்து கொண்டிருக்கிறார். அவரே இந்த உலகத்தின் சக்தி வாய்ந்த பெண். நண்பர்களே, உலகின் மிகப்பெரிய ஆவணப்பட நிறுவனம் நமது அன்னையை உலகின் சக்தி வாய்ந்த பெண் என்று சொல்லும்போது அது நம் நம்பிக்கையின் வலிமையை இந்த உலகத்திற்கு முன்பாக நிரூபிக்கும் ஒரு மிகப்பெரிய சான்றாகும். இது நம் பெருமை, நமது கர்வம். இந்த நம்பிக்கையை ஆழமாக பிடித்து வைத்துக் கொள்வோம். இந்த செய்தியை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்னை மரியாளின் அன்பு எல்லோருடைய இதயத்தையும் தொடட்டும். நண்பர்களே, இப்படி உலகத்தை அசைத்து கொண்டிருக்கும் உலகின் சக்தி வாய்ந்த பெண்ணின் அன்பை நாம் எப்படி அனுபவிப்பது? இதோ 3 எளிய ஆனால் ஆழமான வழிகாட்டுதல்கள். 1. ஜெபமாலையை தினந்தோறும் சொல்லுங்கள். இது உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். இந்த ஜெபம் உங்கள் கவலையை அன்னையிடம் ஒப்படைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். இது உங்களுடைய வீடு மற்றும் குடும்பத்திற்கு ஒரு கவசம். 2. சரணடைதலை கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய விஷயத்தில் கூட ஆண்டவரே, உமது சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்ல பழகுங்கள். இதுவே மரியாள் நமக்கு கற்றுத்தரும் முக்கிய பாடம். இதுதான் ஆகட்டும் என்ற வார்த்தையின் அற்புதமான சக்தி. 3. அன்னையின் பாதத்தில் உங்கள் துன்பங்களை கொண்டு வையுங்கள். உங்கள் ஒவ்வொரு கவலையையும் பிரச்சனையையும் அவரிடம் நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் குரலை கேட்க மாட்டாள் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். அவள் நிச்சயமாக உங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிமடுப்பாள். இப்போது நாம் ஒரு சிறிய ஜெபத்தோடு நிறைவு செய்வோம்.
அன்பான தேவ தாயே, நாங்கள் எங்களின் அனைத்து ஜெபங்களையும் நம்பிக்கைகளையும் விண்ணப்பங்களையும் கவலைகளையும் உமது புனித மற்றும் அன்பு நிறைந்த இதயத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கள் தேவைகளுக்காக உமது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசும். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அவரது வார்த்தையின்படியே ஆகும் வண்ணம் எங்களை வழிநடத்தும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால், உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் நமது அருள் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருப்பதற்காக பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள். கீழே உள்ள கமெண்டில் மரியே வாழ்க அல்லது ஆவே மரியா என்று டைப் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜெப விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் அன்னை மரியாளின் பிள்ளைகள். இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.